தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நாம் தேவனை நம்முடைய இரட்சகர் என்று சொல்வதற்கு நாம் வெட்கப்படாமல் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து நம்முடைய கஷ்டமான இந்த மறுபூமி யாத்திரையை அவருடைய வசனத்தின் அடிப்படையில் நாம் முன்னோட்டு போகும்போது நமக்கு போராட்டங்கள் அதிகம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? பரம தேசத்தை பார்த்து போகிறோம் அப்படின்னுள்ள உணர்வில் போக வேண்டும். நாம் நினைக்க வேண்டும், அப்ரஹாம் எல்லாம் அந்த தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு அவர்கள் பிரயாணப்பட்டு போன பொழுது வழியில் யுத்தங்கள் வந்தது. தன்னுடைய மனைவியை அடுத்தொருவன் பிடித்து கொண்டு போனான். இப்படி பல விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிறகும் அவர் என்ன செய்யலை? திரும்பி தான் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போகவில்லை. அதனால் நாம் விட்டு வந்த பழைய பாப சுபாவங்களுக்கு நாம் போகாமல் ஆண்டவரையே விசுவசித்து ஆண்டவர் விழித்த அந்த பாதையிலே நாம் பிடித்து அந்த விசுவாசத்தை முருக பிடித்து நாம் முன்னோட்டு யாத்திரை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை அருளுவாராக.